அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே வணக்கம். ஆதிசிவன் ஈஸ்வரருக்கு இணையான வரம் பெற்ற சுகாதிபதியும் பூர்வ புண்ணியாதிபதியும் யோக காரகனுமான ஸ்ரீ சனி பகவான் உங்கள் ராசிக்கு தனஸ்தானமும் வாக்குஸ்தானமுமான 2ஆம் இடத்திலிருந்து பயிற்சியாகி 3ஆம் இடமான தனுசு ராசிக்கு வருகிறார். இப்படி ராசி மாறி வர்ற சனி பகவானை நீங்கள் முழு மனதோடு வரவேற்கலாம். 3ஆம் இடம் என்பது சனிக்கு மிக மிக உன்னதமான இடம். 3ஆம் இடத்து சனி முன்னேற்றங்களை தங்குதடையின்றி செய்வார். மிகப்பெரிய மாற்றத்திற்கு கண்டிப்பாக வாய்ப்பு தருவார். எனவே இப்போது 7.5 சனி முழுவதுமாக நீங்கிவிட்டது. கடந்த 7.5 வருஷமாக நீங்கள் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. அதுவும் குறிப்பாக கடைசி 2.5 வருஷமாக தொல்லை மேலே தொல்லையை அனுபவிச்சிருப்பீங்க. இதுக்கெல்லாம் வட்டியும் முதலுமாக சேர்த்து அமோகமான பலன்களை அனுபவிக்க போகிறீங்கன்னு தான் சொல்லணும். இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு அட்டகாசமாகத்தான் ஆரம்பிக்க போகுது. ஏன்னா 3ஆம் இடம் என்பது சனிக்கு முத்தான இடம். இனி வரும் காலம் எல்லாமே பொற்காலமாக தான் இருக்கும். இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு திருப்புமுனையாகவும் திகைத்து போகும் அளவுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அள்ளித்தருவதாகவும் தான் அமையும். இனி கவலையே இல்லை. ஏன்னா 7.5 சனி போயே போச்சு. ஆப்ரேஷனுக்கு பின்னாடி கண் பார்வை தெரிஞ்ச குருடனை மாதிரி தான் இனிமேல் புதுசாக உலகத்தை பார்க்க போகிறீங்க. பழைய கசப்பான அனுபவங்களை மறந்து நல்ல விஷயத்தில் கவனம் செலுத்துங்க. நல்ல காலம் கைகூடி வந்திருக்கு. விட்டதையெல்லாம் நீங்கள் ஒரு சேர பிடிச்சிடலாம். இனி எதிலும் வெற்றி எங்கும் வெற்றி தான். மேலும் 3ஆம் இடத்து சனியால் இனி நீங்கள் அசத்தலான அதிரடி முன்னேற்றங்களை தான் காண போகிறீங்க. வண்டி வாகனம் வாங்குவீங்க. ஆனால் மந்த சனி என்ன செய்வார்னா, அவர் ஒரு ஸ்லோ பிளானட்டுங்கிறனால எல்லா வாய்ப்புகளையும் கொஞ்சம் மெதுவாக தான் தருவார். ஆனால் நிச்சயமாக தருவார். சனி தான் மாறிடுச்சே, இனி சரித்திரம் மாதிரி தரித்திரம் ஓடி போகும்னு உடனடியாக எதிர்பார்க்க முடியாது. இந்த சனி பகவான் உங்களை நிறையா யோசிக்க வைப்பார். நிதானமாக ஆராய்ந்து முடிவெடுக்கிற சூழ்நிலையை ஏற்படுத்தி தருவார். தப்பித்தவறி கூட தப்பு நடக்காமல் பார்த்துக்குவாருன்னு தான் சொல்லணும். மேலும் 30 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு இது முதல் சுற்று. அதனால் மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தி தருவார்னு சொல்லலாம். இனி நீங்கள் நிமிர்ந்து நிற்கலாம். மீண்டும் பழைய சந்தோஷமான வாழ்க்கையை தொடங்க போகிறீங்க. புத்திசாலித்தனம் பளிச்சிடும். வளமை மிகுந்த பல வசதி வாய்ப்புகள் தேடி வரும். பல சாதனைகளை புரிந்து உங்கள் செல்வாக்கை உயர்த்தி கொள்வீர்கள். புதிய முயற்சி வெற்றி தரும். பொருளாதாரத்தில் ஆதாயமான வரவுகள் அதிகமாகும். தைரியமும் தெம்பும் அதிகரித்து வீறு நடை போட போகிறீங்க. இந்த சனி பயிற்சியில் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் ஸ்ரீ சனி பகவான் உங்கள் மனதில் தைரியத்தை அதிகரிப்பார்னு தான் சொல்லணும். எந்த காரியங்களையும் முடிக்கும் ஆற்றலை தருவார். உடன் பிறந்தோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். நல்லவர்கள் நட்பு கிடைத்து அதனால் முன்னேற்றம் ஏற்படும். தொழில் லாபம் செல்லும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும். நினைத்ததெல்லாம் நடக்கும். எல்லா வகையான செலவுகளையும் சமாளிக்கிறதுக்கு அளவுக்கு அதிகமாக பணம் கிடைக்கும். ஆக மொத்தம் இந்த சனி பயிற்சியில் 2வது இன்னிங்ஸுக்கு தயாராகுங்க. சிக்ஸாக அடித்து விளாச போகிறீங்கன்னு தான் சொல்லணும். புகழ், செல்வாக்கு, குதூகல குடும்ப வாழ்க்கை அனைத்தும் கண்டிப்பாக திரும்ப கிடைக்கும். சந்தேகமே வேண்டாம். சித்திரை நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியால் சந்தோஷமான சம்பவங்கள் நடக்க இந்த சனி மாற்றம் முக்கியமான காரணமாக இருக்கும். என்ன என்றாலும் ஆமை வேகத்தில் தான் நடக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி அதிர்ஷ்டமாகவும் ஆனந்தமாகவும் இருக்கும். இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு வருவீங்க. போனதெல்லாம் திரும்ப கிடைக்கும். தொட்டதெல்லாம் வெற்றியாகும். இதில் தொழில் வர்த்தக வளர்ச்சி பணியில் பிரமாதமான வெற்றி கிடைக்கும். ஆடம்பர வாழ்க்கை அமையும். விசாக நட்சத்திரம் 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த சனி மாற்றம் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். எதை எந்த இடத்துல விட்டீங்களோ அதை அதே இடத்துலையே பிடிச்சிடலாம். பரிகாரம்: ஊனமுற்றவர்களுக்கு உணவும் உடையும் வழங்கி வாருங்க. சனி பகவானின் நற்பார்வை உங்கள் மீது படும். அவரால் சங்கடங்கள் அகலும். மொத்தத்தில் இந்த சனி பயிற்சி துலாம் ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை தரும் தான் சொல்லணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.